ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் தக்காளியை நல்லா அரைச்சி தொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதத்தை போட்டு கலக்க போகிறோம். அதனால் சாப்பாடு ரொம்ப நேரம் வரைக்கும் கெடாது, சளிச்சு போன வாசமும் வராது. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். இல்லை ஏதாவது ஒரு நாள் அவுட்டிங் போகிறோம், ஏதாவது லஞ்ச் எடுத்துகிட்டு போகணுன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். சாப்பாடு ரொம்ப குலைவாக வேக வச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். தாளித்த சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட 2 பல் பூண்டு தட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணிவிட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். இது நல்லா வதங்கி நம்மளுக்கு தொக்கு மாதிரி கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வதக்கணும்னா தான் சாப்பாடு ரொம்ப நேரம் வரைக்கும் கெடாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கட் பண்ணி சேர்க்குற அளவை விட இதில் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பட்டை, சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இப்போ ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். இதில் காரத்துக்கு ஃபுல்லாகவே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் விட மிளகாய் தூள் சேர்த்து செய்யும்போது சாப்பாடு ரொம்ப நேரம் வரைக்கும் கெடாது, சளிச்ச வாசமும் வராது. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசான மசாலா வாசனையோடு இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த தொக்கு கொஞ்சம் அதிகமாக கூட ரெடி பண்ணிவிட்டு 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், கெடாது. இதுக்கு முட்டை பொரியல் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட வேக வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி வதக்கும் போது ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சாயந்தரம் வரைக்கும் கெடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியை அரைச்சி சேர்க்கறதுனால வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.